வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த பட்டுப்பாவடை, ஆஃப் சாரி பட்டுப்பாவடை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அழகாக நம்ம மேலே வந்து நல்லா டக்கு பிடிச்சி நம்ம எப்படி சூப்பராக தைக்கணுன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், இது செமையாக இருக்கும். இதுக்கு வந்து அளவு வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும், அதனால் நீங்கள் வீடியோ கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் மேலே வந்து ப்ளைனாக இருந்தது, அதாவது வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மட்டும் ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளைனாக கொடுத்துருந்தாங்கன்னா அதில் நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வைக்க முடியாது. அதனால் அந்த 3 இன்ச்சு அளவு உள்ள கிளாத்தை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த சைடும் அந்த சைடும் உருட்டி அடிச்சிடலாம். ஏன்னா வந்து பிசுறுலாம் வெளியில் வரும், அதனால் வந்து நல்லா உருட்டி அடிச்சிடுங்க. இதுக்கு கயிறு கயிறு வச்சா கூட இப்போ இருக்க பசங்க வந்து நாடா வந்து கட்ட மாட்டிக்கிறாங்க, அதனால நம்ம கொக்கி வைக்கலாம். பொறுமையாக நம்ம எப்பயும் போல் உருட்டி அடிப்போம் இல்லையா, அது மாதிரி உருட்டி அடிச்சுட்டு வாங்க. ரொம்ப பட்டையாக வேணாங்க, ரொம்ப 4 இன்ச்சில் பாதி அளவு தான். நீங்கள் எடுக்கிற பீஸே எடுக்கிற அளவே வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு தான் இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அதை 2ஆக மடித்தா எவ்வளோ வரும்? பாதி தானே வரும் 4 இன்ச்சில். அந்தளவு மட்டும் அப்படியே மடிச்சு அடிச்சுட்டு வாங்க. ஏன்னா வந்து அது பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாக கீழே வரைக்கும் பார்டர் வரைக்கும் மடித்து தைக்கணும். இதே மாதிரி உருட்டி அடிச்சிடலாம் கீழே வரைக்கும். அந்த பார்டரில் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் நல்லா உள்ளே தள்ளி மடித்து விட்ருங்க. நல்லா அந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி நம்ம தைச்சி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சிட்டோம். 2 பக்கமும் நம்ம அடித்தாச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. இதுக்கு லைனிங் தேவையில்லை, ஏன்னா பெரிய சைஸ் பாவடைனால நம்ம லைனிங் போடாமல் தான் தைக்கிறோம். இது புதுசாக சடங்கான பொண்ணுக்கு நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த அந்த நம்ம உருட்டி அடித்தது 2ஐயும் ஒன்றா சேர்த்து நம்ம சென்டராக அடையாளப்படுத்திக்கோங்க. இதுக்கு எதுக்காகனா நம்ம பாதி அளவுக்கு வந்துட்டு நம்ம சுற்றளவு வந்து அளந்து பார்க்குறதுக்காக. இப்போ அந்த ஓரத்துலேருந்து கொஞ்சம் பட்டையாகவே ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாகவே, ரொம்ப உள்ளே தள்ளாதீங்க. ரொம்ப உள்ளே அடுத்தது வந்து நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப உள்ளே தள்ளாதீங்க. ஒரு 4 இன்ச் அளவு தான் முன்னாடி இருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப நம்ம சுற்றளவு வந்து 32 வைக்க போகிறோம். அதனால் நார்மல் சுற்றளவு வந்து 28 தான் இடுப்போட சைஸு. அதே அளவுனா நீங்கள் ஃப்ளிட்ஸ் அந்த நம்ம நடுவில் அந்த டாட் போடுறோம் இல்லையா, அது போடாமல் நீங்கள் இப்படியே, அதாவது வந்து நீங்கள் இப்படியே தைக்கிறீங்கன்னா வந்து 28க்கு 1 இன்ச்சு சேர்த்து இல்லை 2 இன்ச்சு சேர்த்து கூட 30 வச்சுக்கோங்க, சரியாக வரும். ஏன்னா வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா தான் வச்சு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். 28 இன்ச்சு சுற்றளவு வருதுன்னா 30 இன்ச்சு 2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நான் தைச்சிருக்க மாதிரி ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம வந்து லைனாக தைச்சி எல்லா டாட்டுக்கும் எல்லா ஃப்ளிட்ஸுக்கும் நம்ம தைச்சி விட்றோன்னா நீங்கள் வந்து 2 இன்ச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா விடணும். இடுப்பு சுற்றலை வந்து வெறும் 28 சைஸ்னால் 4 இன்ச்சு சேர்த்து 32 வைங்க. மேலே லூஸாக தான் இருக்கும், நம்ம கொக்கி மாற்ற விட வந்து லூஸாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே வருது பாருங்கள் இடுப்பு சைஸு, அதாவது பெட்டக்ஸு, அந்த சைஸு வந்து உங்களுக்கு டைட்டாகிடும். சின்னதாக வச்சிங்கன்னா பசங்களால் உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது, அவ்வளோ டைட் ஆகிடும். அதனால நீங்கள் தைக்கிறப்ப எக்ஸ்ட்ரா விட்ருங்க. நம்ம அந்தளவுக்கு வந்து கொக்கி மாட்டுறதுக்கு வந்து லென்த்தாக வச்சு விட்டோம்னா அவங்க இழுத்து மாட்டிக்குவாங்க. நீங்கள் இந்த மாதிரி டிசைனில் வந்து பாவாடை தைச்சிங்கன்னா 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை 28 நான் இதே மாதிரி நான் வச்சு தைக்க போகிறேன், நான் வந்து நடுவில் வந்து டாட் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க.
16 வருதுங்க. 32 பாதி 16. இப்போ லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வந்துடலாம். நான் வந்து 1/4 இன்ச் அளவு தான் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து லென்த்தாக இருக்குது பாவாடை அப்படின்னா நல்லா ஃப்ளிட்ஸ் உள்ளே தள்ளி கொடுங்க. இது வந்து நான் லேசாக தான் உள்ளே தள்ளி விட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக நம்ம வச்சாச்சு. நீங்கள் வந்து நம்ம கம்மியாக வச்சுட்டோன்னா மறுபடியும் பிரித்து தைக்கணுங்க. அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. 28 சைஸுனால் நீங்கள் 30 வைங்க, 2 இன்ச்சு சேர்த்து. அப்படி இல்லை இந்த மாதிரி நான் தைச்சிருக்க டிசைன் தைச்சிங்கன்னா 4 இன்ச்சு 28னா 32 வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பெடக்ஸ் வந்து சரியாக இருக்கும். இல்லைன்னா வந்து அது டைட் கொடுத்துரும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. 5 இன்ச்சுங்க உயரம். நீங்கள் அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே திருப்பிடணும். அந்த டாட்டு வந்து நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடியில் இருக்கவும் அந்த இதோடு ஜாயிண்ட் ஆகணும், அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே திருப்பிடுங்க. நல்ல அந்த ப்ளிட்ஸை வந்து நல்லா இழுத்து விட்டு அந்த ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகணும். அந்த 1/4 இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். இப்போ அடுத்து தைக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆஃப் சாரிக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து ஆஃப் சாரி கட்டுறதுக்குன்னா இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. 5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணி நம்ம இருக்கிற எல்லா லைனும் முடிச்சுக்கலாம். இது கொஞ்சம் வேலை அதிகம் தான், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டு வாங்கிக்கோங்க. இது என் தங்கச்சி பொண்ணுக்கு தைச்சது. ஸ்கூலில் வந்து ஃபேர்வெல் பார்ட்டிக்காக வந்து தைச்சோம் ஆஃப் சாரி எடுத்து. அதே மாதிரி எல்லா டாட்டும் பிடிச்சிருங்க. ரொம்ப ஈஸி தான். நான் 2 லைன் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் எல்லாமே நீங்கள் பிடிக்கணும். 5 இன்ச்சு அகலம் வந்து மேலே வந்து நம்ம அந்த குக்கி வைக்கிறதுக்கு பட்டிக்கு வந்து 5 இன்ச்சு அகலம். நான் அதில் வந்து ஒரு 2 இன்ச்சு அளவு மடித்து தைச்சிருக்கேன். மிச்சம் வந்து 3 இன்ச்சு இருக்குது. இப்போ அப்படியே நம்ம வச்சு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு வரலாம். இப்போ 32 இன்ச்சு இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 35 இன்ச்சாவது லென்த்து வேணுங்க. ஏன்னா இங்கிட்டும் மடிச்சு விடுறோம். ஆனால் கொஞ்சோன்னு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்தாமல் போயிடக்கூடாது. அதனால் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 35னா 37. இப்போ 1/4 இன்ச்சு அளவுக்கு அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ இதே மாதிரி தான் நான் எல்லா பக்கமும் டாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம அப்படியே மடக்கி விட்டுடலாம். மேலே வந்து மடித்து ஓடு தையல் போட்டுருங்க. அதை நம்ம தைச்சிட்டு பிரித்து விட்டுடலாம். மடித்து ஓடு தையல் போட்டுருங்க. கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. கொக்கி மாட்டுறதுக்கு அந்த பட்டி வந்து கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி, அதாவது வந்து 3 கிளாத்து வர மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தான் அந்த இடம் வந்து சுருங்காது உங்களுக்கு. அந்த பட்டி வந்து கொஞ்சம் சுருங்காமல் இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நல்லா மடித்து கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. கரெக்டாக அந்த உள்ளே இருக்கிறது எல்லாம் சரியாக போகணும் பார்த்துக்குங்க. அதை கவனமாக தையல் போடுங்க. இந்த லைன் எல்லாமே 5 இன்ச்சு வச்சு தாங்க தைச்சிருக்கேன். அதாவது வந்து ஒரு 2-3 இது தைச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்தடுத்து வந்துடும். அதனால தான் நான் 2 மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் 2 மட்டும் தைச்சிட்டிங்கனாவே அடுத்தடுத்து உங்களுக்கு சரியாக வந்துடும். ஏன்னா வந்து டைம் அதிகமாகுதுன்ட்டு தான் 2 ஃப்ளிட்ஸுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி நாங்கள் நேராக கோடு போடலாம். அப்போ நேராக இந்த பக்கமாக தைக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 2 ஸ்டெக்கு போட்டு தைக்கலாம். ஆனால் அதை விட இது தாங்க அழகு. ஆஃப் சாரிக்கு வந்து இந்த டிசைன் தான் அழகு பட்டு பாவாடைக்கு. இப்போ கீழே ஒரு தையல் போட்டு நம்ம மேலே ஒரு தையல், அந்த ஓடு தையலை பிரித்து விட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நான் ஒரு 10 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன்.
ஒரு 3 இன்ச் அளவு, 3 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது, ஒரு 2.5 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அகலம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம 3ஆக மடித்து நடுவில் ஒரு ஓடு தையல் போட்டுருங்க. ஓடு தையல்னாலும் சரி, நெருக்கு தையல்னாலும் சரி, எதுனாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நீளமாகவே இருக்கட்டும். நம்ம வந்து இது கொக்கி மாட்டுறதுக்கு வச்சு தைக்க போகிறோம். மேலே பட்டி அடித்ததுமே கொக்கி மாட்டுறதுக்கு வச்சு தைச்சிடலாம். அதாவது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா ஃப்ளிட்ஸுக்கு, அந்த இடத்துல தான் வைக்கணும். அந்த பக்கம் ஆப்போசிட் வைக்கக்கூடாது. ஏன்னா கைவசம் வந்து நமக்கு இந்த பக்கம் தான் மாட்டுற மாதிரி வரணும். அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் ஃப்ளிட்ஸ் வைக்கிற ஸ்டார்டிங்கில் நீங்கள் வச்சுருங்க, சரியாக வரும். இப்போ நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி நம்ம இதுக்கு எப்படி ஃப்ளிட்ஸ் வச்சோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஓரத்தில் பிடிச்சி தைங்க. ஓரத்தில் தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தையல் போட்டுக்கலாம். ஒரு 2 தையல் போட்டு விட்ருங்க. அப்போ தான் வந்து அந்த கொக்கி நம்ம எவ்வளோ டைட்டாக போட்டாலும் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளி தள்ளி கொடுத்து ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. நம்ம எவ்வளோ தான் வந்து இப்போ லூஸாக இருந்தாலும் அவங்க இழுத்து மாட்டிக்குவாங்க. ஆனால் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா தான் கஷ்டம். அதனால் ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு அதுவும் நீங்கள் அப்படியே போட்டு விட்ருங்க. இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையல் கொண்டு வந்துடுங்க. அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுருங்க. நீங்கள் அந்த பட்டிக்கு வந்து சென்டராக வைங்க. சென்டராக வச்சு தையல் போடுங்க. போட்டுட்டு அப்படியே திருப்பி இந்த பக்கம் 2 தையல் போட்டுடலாம். நூல் வெளியில் எடுக்க வேணாம். அப்படியே ரிவர்ஸில் திருப்பி இந்த பக்கம் வச்சு இங்கிட்டு ஒரு 2 தையல். அப்படியே மறுபடியும் இங்கே திருப்பி கொண்டு போயிடலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் சொல்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இந்தளவு வந்து ஊசி அளவில், அதாவது ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சோன்னு மட்டும் ஓப்பன் பகுதி விட்டுட்டு அப்படியே கீழே 2ஐயும் சேர்த்து, அதாவது வந்து நம்ம தையல் போட்டுறது தெரியாமல் அப்படியே ஒரு தையல் 2 தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்து நம்ம டக்கு பிடிக்கலாம். இப்போ நம்ம உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 35 இன்ச்சுங்க. உயரம் 35 இன்ச்சு. அதுக்கு கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 5 இன்ச்சு இருக்குது. 5 இன்ச்சில் பாதி 2.5 இன்ச்சு நான் டக்கு பிடிக்கணும். 35 இன்ச்சு உயரம். இப்போ கரெக்டாக அந்த தையல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக 2ஐயும் மடித்து சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2.5 இன்ச்சு பார்க்கணும். கரெக்டாக 2.5 இன்ச்சு வச்சு 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 நீங்கள் டாட் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா இந்த பார்டருக்குள்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, டக்கு பிடிச்சிருக்க மாதிரியே தெரியாது. ரொம்ப அகலமாக வந்து மேலே கொடுத்தீங்கன்னா, நடுவில் சில பேர் கொடுப்பாங்க. டக்கு பிடிக்கிறது வந்து நடுவில் கொடுப்பாங்க. நடுவில் கொடுக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி பார்டருக்கு மேலே தையல் போட்டு விட்டிங்கன்னா அந்த பார்டர் இருக்கிறனால உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க, ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் பிச்சு விட்ருங்க. கையில் வந்து எடுத்து விட்ருங்க, இல்லைன்னா ஊசி உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து தைக்கணும். ஏன்னா ஸ்டோன் ஒர்க் நிறைய கொடுத்துருக்காங்க, நம்ம தான் பார்த்து தைக்கணும். அப்படியே 2.5 இன்ச்சு வச்சு 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 கொடுத்துட்டு வாங்க. இப்போ சரியாக இருக்குது 2.5 இன்ச்சு. அப்படியே மெதுவாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கனால நம்ம மெதுவாக தான் தைக்கணும். அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் வச்சு வச்சு பார்த்துக்கோங்க. அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் அதிகப்படுத்திக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நீங்கள் வச்சு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் சமமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே தைச்சிடலாம்.
இப்போ நம்ம அந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். சமமாக இருக்குது, எங்கேயுமே சுருக்கம் விழுகலை, நீட்டாக இருக்குது. எப்பயுமே வந்து பார்டருக்குள்ளே நீங்கள் டக்கு பிடிக்க பாருங்கள். அதுக்கு மேலே நடுவில் போய் பிடிச்சிடாதீங்க. நடுவில் பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு அசிங்கமாக தெரியும். நடுவில் டக்கு பிடிச்சாவே அசிங்கமாக தெரியும். அதனால இது வந்து பார்டருக்குள்ளே போயிடும், உங்களுக்கு டக்கு பிடிச்ச மாதிரியே தெரியாது. இப்போ ஃபுல்லாக நான் டக்கு பிடிச்சிட்டேன். உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எதுவுமே தெரியல, சூப்பராக இருக்குது. பாருங்களேன், ஏதாவது டக்கு பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது, அங்கேயாச்சும் தெரியாது. நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் தைங்க. இதில் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.